பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வலாலி வசபி வசலீம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம குரான் தப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் நம்ம சூரத்துல் அல் ஃபஜ்ர் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் வஸ்ஸஃபஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஷ்ர் ஹல் ஃபீ ஸாலிக கஸமுல் லிதி ஹிஜ்ர் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الشهر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك صوت عذاب இன்ன ரப்பக லபில் மிர்ஷாத். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். வைகை பொருதின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகளின் மீதும் இரட்டை மற்றும் ஒற்றையின் மீதும் சென்று கொண்டிருக்கும் இரவின் மீதும் சத்தியமாக. அறிவுள்ள ஒவ்வொருக்கும் இனியும் சத்தியம் தேவையா என்ன? உயரமான தூண்களுடைய இறமை என்னும் ஆது கூட்டத்தாருடன் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அவர்களைப் போடு எந்த சமுதாயமும் உலக நாடுகளில் படைக்கப்படவில்லை. மேலும் பள்ளத்தாக்கின் பாறைகளை குடைந்த சமுதாயத்தாருடன் மேலும் உலகளுடைய ஃபிரௌனும் உம்முடைய இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்திருந்தார்கள். இறுதி அவர்கள் மீது இறைவன் தண்டனையை சாட்டைகளை பொழிந்தான். உண்மையில் இறைவன் குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறான். இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கப்பட்டது. அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான்னா, விடியற்காலை மீதும் 10 இரவுகள் மீதும் இரட்டை மீதும் ஒற்றை மீதும் செல்கின்ற இரவின் மீதும் சத்தியமாகன்னு சொல்லி இதில் அறிவுடையோருக்கு போதுமான சத்தியம் இருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் இருக்குது. உம்முடைய இறைவன் ஆது கூட்டத்தை என்ன செய்தான் என்பது நீங்கள் பார்க்கவில்லையா? அவங்க தூண்களுடைய இரம நகர வாசிகள், அவங்கள போன்ற எவரும் எந்த நாடுகளிலும் நாங்கள் படைக்கப்படவில்லை. அவ்வளோ ஒரு பலமாக அவங்கள அல்லாஹ் படைச்சிருக்கிறான். பள்ளத்தாக்கின் பாறைகள் குடைந்து வசித்து வந்த சமுது கூட்டத்தையும் என்ன செய்தான் என்பது பார்க்கவில்லை. அதுக்கப்புறம் அல்லாஹ் சமுதாயத்தை பற்றி பேசுகிறான். அவங்க பள்ளத்தாக்குலேயே குடைந்து அவங்க ஒரு வீடாட்ட செஞ்சு அவங்க அதில் வசிச்சுட்ருக்கிறாங்க. அவங்கள பற்றி நீங்கள் பார்க்கலையா? மேலும் முளைகளுடைய பெரும் படைகளை கொண்ட ஃபிரௌனுடைய இறைவன் என்ன செய்தான் என்பதை பார்க்கவில்லையா? ஃபிரௌனை அல்லாஹ் என்ன செஞ்சான்னு நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். ஆது கூட்டத்தினர், சமூது கூட்டத்தினர், ஃபிரௌன் கூட்டம் எல்லாம் வரம்பு மீறி நாடுகளில் நடந்தாங்கோ. அவங்க அந்த நாடுகளை குழப்பத்தையும் அதிகப்படுத்தினாங்கோ. எனவே நான் அவங்க மேல் வேதனையின் சாட்டையை எரிஞ்சு நிச்சயமாக உம்முடைய இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மல்லின்ஷானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன் கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம் வலா தஹல்லூன அலா தஆமில் மிஸ்கீன் வதஅகுலூனத் துராஸ அக்லன் லம்மா வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா கல்லா இதா துக்கத்தில் அர்லு தக்கன் தக்கா وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليت
ليتني قدمت لحياة فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي الجنة. எனினும் மனிதன் அவனுடைய இறைவன் அவனை சோதித்த பிறகு அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பாக்கியம் அளித்தால் அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று கூறுகிறான். எனினும் அவன் இறைவன் சோதித்து அவனுடைய உணவை அவன் மீது நெருக்கடியாக்கினால் அவன் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்திவிட்டான் என கூறுகிறான். அப்படியல்ல. எனினும் நீங்கள் அனாதையை கண்ணியப்படுத்துவதும் இல்லை, ஏழைக்கு உணவளிக்குமாறு தூண்டுவதும் இல்லை. இன்னும் நீங்கள் பிறருடைய அனந்தர சொத்துக்களையும் சேர்த்து கொண்டு வருகிறீர்கள். இன்னும் நீங்கள் அளவு கடந்த செல்வத்தை நேசிக்கிறீர்கள். அப்படியல்ல. பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் போது இன்னும் வானவர்கள் அணி அணியாக நிற்க உமது இறைவன் வந்துவிட்டால் அந்த நாளில் நரகமும் கொண்டு வரப்படும் போது அந்த நாளில் மனிதன் அல்லாஹுக்கு மாற்றமாக தான் நடந்ததை நினைவு கூறுவான். அந்த நாளில் நினைவு கூறுவதால் அவனுக்கு என்ன பலன்? என் மறுமை வாழ்க்கைக்காக நன்மையை நான் முற்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டுமே என்று அப்போது அவன் கூறுவான். எனவே அந்த நாளில் அவன் அல்லாஹ் செய்யவும் வேதனையைப் போல் வேறு எவனும் வேதனை செய்ய மாட்டான். மேலும் அவன் பாவிகளை கட்டுவது போல் வேறு எவனும் கட்ட மாட்டான். ஆனால் அந்த நாளில் நல்லடியார்களின் சாந்தியடைந்த ஆத்மாவே, நீ உன்னுடைய இறைவன் பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவனால் திருப்தி கொள்ளப்பட்ட நிலையிலும் மீள்வாயாக. நீ என் அடியார்களின் சேர்த்து கொள்வாயாக. மேலும் நீ என் சொர்க்கத்தின் பிரவேசிப்பாயாக என்று இறைவன் கூறுவான். அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான்னா 15வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இப்போ நம்ம ஓதந்து, அதாவது மனிதன் அவனுடைய இறைவன் அவனுக்கு சோதிச்சாண்டா, அதுக்கப்புறம் அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பாக்கியம் அளித்து அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று கூறுகிறான். ஆனால் அவன் இறைவன் சோதித்து அவனுடைய உணவை அவன் மீது நெருக்கடிக்கினால் அவன் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என்று கூறுகிறான். இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனை கூட தான். அவன் நம்மளுக்கு அதிகமாக செல்வத்தை கொடுத்தாலும் அதுவும் நம்மளுக்கு சோதனை. அவன் நம்மளை சோதிச்சதாலும் நம்மளுக்கு அது சோதனை தான் அப்படிங்கிறத அல்லாஹ் இதில் சொல்கிறான். ஒருத்தருக்கு அதிகமாக செல்வத்தை கொடுத்து அவங்க எப்படி அல்லாஹ் சொல்கிற மாதிரி நடக்கிறாங்களா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்கு தான் அவன் பார்க்குறானே ஒழிய, அவங்க அதுக்காக பெருமைப்பட்டுட்டு அவங்க அல்லாஹ் சொல்கிறது இந்த மாதிரி நடக்காமல் அதுக்கு மீறி மாற்றமாக நடந்தால் அவங்கள நான் மறுமையில் நான் தண்டிப்பேங்கிறத தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்படி இல்லை, நீங்கள் அனாதையை கண்ணியப்படுத்துவதும் இல்லை, அந்த செல்வத்தை கொடுத்தவங்கள அல்லாஹ் பாதுகாத்தவங்க தெரியும் இப்படி நடக்கிறாங்க. ஏழைக்கு உணவளிக்குமாறு தூண்டுவதில்லை. இன்னும் நீங்களும் பிறருடைய அனந்தர சொத்துக்களையும் சேர்த்து கொண்டு வருகிறீர்கள். இன்னும் நீங்கள் அளவு கடந்து செல்வத்தை நேசிக்கிறீங்கன்னு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். அப்துல்லா இப்னு அம்ர் அப்துல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஹதீஸு. இஸ்லாத்தின் அமல்களில் சிறந்தது எது என ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க. பசித்தோருக்கு உணவளிப்பதும் நீ அறிந்த அறியாததான அனைவருக்கும் சலாம் கூறுவதுமாகுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டாலும் அவங்க எப்பொழுதும் இல்லை என்றே கூறுவதில்லை. இறைவா, அனாதிகள் பெண்களாகிய இந்த 2 பலவீனமானவர்களின் உரிமையில் அநீதமாக நடப்போரே நான் கடுமையாக எச்சரிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்த செல்வம் நம்மளுக்கு சோதனை. அது அல்லாஹ் எப்படி சொன்னானோ அந்த மாதிரி அது நல்ல வழியில் செலவு செய்யக்கூடியவங்களாக நாம் இருக்கணும். அவன் அனாதைகளை இப்போ ஆதரிக்க சொல்லியிருக்கிறா, ஏழைகளுக்கு உணவளிக்க சொல்லியிருக்கிறா. தினம் தினம் நம்ம தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். என்றைக்காவது வாரத்தில் 2 நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம ஏதாவது உணவு தர்மம்னு செஞ்சுட்டு நம்ம இருக்கக்கூடாது. தினமும் அது நம்ம மேலே கடமையாக்கி அதை நம்ம செய்யணும். இன்னும் நீங்கள் பிறருடைய அனந்தர சொத்துக்களையும் சேர்த்து உண்டு வருகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அடுத்தவங்களுக்கு அநியாயம் பண்ணி பொருள்களை பேராசைப்பட்டு அனுபவிக்கிறத பற்றி அல்லாஹ் இதில் சொல்கிறான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நிலத்தில் ஒரு ஜான் அளவுக்கு பிறரிடமிருந்து பறித்து ஒருவன் அநீதம் செய்தால் அது போன்ற 7 நிலங்களை மாலையாக மறுமையில் அவன் கழுத்தில் போடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று.
அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒருவனிடம் தன் சகோதரனுக்குரிய கண்ணியத்திலோ அல்லது வேறு பொருளிலோ அநீதம் செய்திருந்தால், இதற்காக இன்றே தீனாரும் திர்ஹமும் இல்லாத அந்த மறுமை நாள் வருவதற்கு முன் தன்னை தூய்மையாக்கிக் கொள்ளட்டும். அவனிடம் நற்செயல் இருந்தால் அவன் அநீதி இழைத்ததற்கு ஏற்ப அவனிடம் எடுத்து அவனது சகோதரனிடம் கொடுக்கப்படும். அவனுடைய நன்மைகள் இல்லை என்றால் அவனது சகோதரனிடம் தீமைகள் இருந்தால் அந்த தீமைகள் எடுக்கப்படும். இவனிடம் அது தரப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அபு உமாமா என்ற இயாஸ் இப்னு சஹ்லபா அல்-ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு முஸ்லிமின் உரிமையை தன் வலக்கரத்தால் ஒருவன் எடுத்துக்கொண்டால் அவனுக்கு அல்லாஹ் நரகத்தை கட்டாயமாக்கி விட்டான், அவன் மீது சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அது சாதாரணமாக இருந்தாலுமா என்று ஒருவர் கேட்டதுக்கு, ஒரு அராக் மரக்குச்சியாக இருந்தாலும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பிறருடைய அனந்தர சொத்துக்களை நம்ம அபகரிக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் அளவு கடந்து செல்வத்தை நேசிக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு, அப்படியெல்லாம் பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் போது இன்னும் வானவர்கள் அணி அணியாக நிற்க உமது இறைவன் வந்துவிட்டால் அந்த நாளில் நரகம் முன் கொண்டு வரப்படுமாமா. அந்த நாளில் மனிதன் அல்லாஹுக்கு மாற்றமாக தான் நடந்ததை நினைவு கூறுவான். அந்த நாளில் நினைவு கூறுவதால் அவனுக்கு எந்த பலனும் அளிக்கப்படாது. என் மறுமை வாழ்க்கைக்காக நன்மையை நான் முற்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டுமே என்று அப்போது அவன் சொல்லுவான். எனவே அந்த நாளில் அவன் அல்லாஹ் செய்யும் வேதனை போல் வேறு எவனும் வேதனை செய்ய முடியாது. மேலும் அவன் பாவிகளை கட்டுவது போல் வேறு யாரும் கட்ட முடியாது. ஆனால் அந்த நாளில் நல்லடியார்களிடம் சாந்தி அடைந்த ஆத்மாவே, நீ உன்னுடைய இறைவன் பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவனால் திருப்தி கொள்ளப்பட்ட நிலையிலும் மீள்வாயாக. நீ என் அடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக. மேலும் நீ என் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக என்று அல்லாஹ் அந்த நாளில் சொல்லுவான். யா அல்லாஹ், இப்பேற்பட்ட பாக்கியத்தை நீ எங்களுக்கு கொடுடா அல்லாஹ். எங்கள் பாவத்தை மன்னிச்சிடுடா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நல்லோர்களுடன் சேர்த்து வைடா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை திருப்தி அடைந்த நிலையில் எங்களுக்கு மரணத்தை கொடுடா அல்லாஹ். நீ திருப்தி அடைந்த நிலையில் வாழ்ந்து நீ திருப்தி அடைந்த முறையில் நாங்கள் மரணிக்கணுடா அல்லாஹ். யா அல்லாஹ், உன் நல்லடியார்களுடன் எங்கள் சேர்த்து கொள்வாய். யா அல்லாஹ், உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. இருலோகத்திலே எங்களை வெற்றி எங்களுக்கு கொடுடா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வ கீனா அஸாபன்னார்.